ராகவ் வீட்டுக்கு வராரு. கண்டிப்பா அபியோட மனசு மாறி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்காரு. ஃபோனை பார்க்குறாரு. அபியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அபி நீ தான் அபி, எனக்கு எல்லாமே, என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. நீ தாண்டி என்னோட உலகம். நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்கவே முடியாது. எதுக்காக அபி இப்படி பண்ணிகிட்ருக்க? என்னோட ஆழ் மனசில் நீ தான் அபி இருக்க. எப்போவுமே யாருமே என்னை உன்கிட்ட அந்த பிரிக்கவே முடியாது. நாம் 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கணும். எந்த காரணத்து கொண்டும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும் உன்னை நான் இழக்க மாட்டேன். என்னோட அபி நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காரு. என் பொன்வண்டே, எப்போ நீ வருவ? உன் மனசு கண்டிப்பாக மாறி இருக்கும். நீ மதுவோட என்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அந்த ஃபோட்டோவை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அங்கே வந்து அபி அப்படியே டென்ஷனாக வராங்க. கண்டிப்பாக மது ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இவங்க தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. வந்தவொடனே அப்படியே பார்க்குறாரு. பார்த்தோன்னே, ஏ பொன்வண்டே வந்துட்டியா நீ? நீ நினச்சாலே வந்துடுறேடி. எப்படி அது? என் மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. நான் இப்போ தான் ஒரு செகண்ட் ஒன்று நினச்சிட்டே என்னை வந்து அப்படியே நிற்கிறேன். உன்னை பார்க்கும்போது என்னவோ மைண்டு பண்ணுது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்னன்னு எனக்கு எதுவுமே புரியவே இல்லை. ஆனால் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். உன்னை பார்த்தாலே மனசில் பட்டாம்பூச்சி பறக்குதுடி. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடி. என்னடி பண்ண? என் மனசில் ஏண்டி இப்படி ஒரு பெரிய ஒரு ஆசையை வளர்த்துருக்கேனா? ஆனால் நீ மதுவோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே கோவமாக வராங்க. வந்து ராகவ் கிட்ட அப்படியே பேசுகிறாங்க. இங்கே பாரு.